கடலூர் தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026இல் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மருத்துவர் பிரவீன் ஐயப்பனுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் கடலூரில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்துவது போன்று மக்கள் நலத்திட்டங்களில் தீவிர பணியாற்றி வருகிறார். மாநகர செயலாளர் ராஜா போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இதேபோல இளைஞரணி துணை அமைப்பாளர் கேஜிஎஸ்டி சரத் அல்லது ஒன்றிய செயலாளர் விஜயசுந்தரம் ஆகியோரது பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயரங்கமணி, மாநில செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர், முன்னாள் மாவட்ட தலைவர் திலகர் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் குமார், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என அக்கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். பாஜகவில் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி, நகர தலைவர் பிரவீன்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகிய மூவரில் ஒருவர் போட்டியிடுவார் என அவரவர் ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தாவேகாவில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஆகியோரில் ஒருவரை வேட்பாளராக கட்சி தலைமை அறிவிக்கும் என பேசப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சரசு செல்வகுமார் வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளார்.